அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே, அன்னை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சிங்கிற சேனல் சார்பாக போன எபிசோடில் சகுனம், ஜாதகம், கைரேகை, ஜோசியம் இதெல்லாம் நிஜமா அப்படிங்கிறத பற்றி மகாபரிவா சொன்ன கருத்துக்கள், அத்தோட ஒரு ஜோசிய மேதை அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அதையும் பார்த்தோம். இப்போது இந்த எபிசோடில் பகவானே முழுக்க அப்படின்னு சரணாகதி அடைஞ்சு சர்வ பரித்தியாகம் அப்படிங்கிறத பகவான்கிட்ட பண்ணிட்டு இருந்தால் பகவான் எந்த அளவுக்கு தன்கிட்ட இருக்கக்கூடிய எதையுமே கொடுத்துருவார் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அத்தோட பொதுவாகவே நமக்கெல்லாம் அநேகமாக தெரியாத துவாதசி விரதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த விரதத்தை இருந்தால் பகவான் ரொம்பவும் பிரீத்தி அடைஞ்சு அவளுக்கு நன்மையை பண்ணுவாள். அதை பற்றியும் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். பகவான் கையில் சங்கு, சக்கரம் ரெண்டு இருக்கு இல்லையா? இந்த சக்கரம் எங்கேருந்து வந்தது? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். அம்பரீஷன் அப்படின்னு ஒரு அரசன் பகவான் தான் சர்வமும் அப்படின்னு நினச்சி சர்வ பரித்தியாகன்றால அதை பண்ணிட்டு அரசாட்சி நடத்தினவன். எல்லா விதமான வசதியும் சௌகரியங்களும் இருந்தபோதும் அந்த அம்பரீஷன் ரொம்பவும் எளிமையோடு வாழ்ந்தான். ஜனங்களெல்லாம் சௌகரியமாக வச்சுட்டு இருந்தான். பகவத் காரியத்தை எப்பவும் பண்ணியிருந்தான். நான் எப்பவும் வாய் பகவத் நாமாவை தான் சொல்லும், மனசு பகவானே நினச்சிட்டு இருக்கும். க்ஷேத்திராடனெலாம் பண்ணுவான். கால்நடையாகவே போவான். அரசன்ட்டு அவன் குதிரையிலையோ வண்டியிலையோ போக மாட்டான், கால்நடையாக போவான். கோவிலெல்லாம் போய் அவனே சுத்தம் பண்ணுவான். திருநாவுக்கரசர் இந்த உழவார படைன்னு வச்சுட்டு கோவிலெல்லாம் சுத்தம் பண்ணிருக்கார். இப்போ கூட சில பக்தர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப்பாக போய் கோவில் சுத்தம் பண்ணுவாள். உழவாரப்படை கைங்கரியம்னு பண்ணுவாள். அந்த மாதிரி அம்பரீஷனே என்ன பண்ணுவான், கோவிலாக போய் சுத்தம் பண்ணுவான். அவனே அரசனாக இருந்து அதே பண்ணுவான். அவன் நிறையா ஹோமம் பண்ணுவான், தானங்கள் பண்ணுவான். அதனால தான் அவனுக்கு நிறைய பலன்கள் கிடைச்சிது. அந்த பலன்லாம் என்ன பண்ணால் பகவத் அர்ப்பணம்ட்டான். எல்லாமே கிருஷ்ண அர்ப்பணம், எல்லாமே பகவான் கொடுத்துட்டான். தனக்கே அவன் எதையுமே ஏற்றுக்கலை. அத்தோடு அவன் துவாதச விரதம் அப்படின்னு ஒரு விரதத்தை கடைப்பிடிச்சான். அதனால் பகவான் அவன் மேலே ரொம்ப பிரீதி அடைஞ்சு என்ன பண்ணார், தங்கிட்ட இருக்கக்கூடிய உயர்ந்ததான சக்கரத்தை அவனுக்கு கொடுத்துட்டார். அந்த சக்கரத்தை வாங்கி அவன் பூஜையில் வச்சுட்டான். பூஜையில் வச்சு பூஜை பண்ணிட்டுருந்தான். இந்த துவாதச விரதம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் உண்டு. அந்த 12 மாதம் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய சுக்கிரபட்ச துவாதசி அன்னைக்கு இருக்கக்கூடிய விரதத்துக்கு துவாதச விரதம்னு பேர். ஏகாதசி விரதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு வருஷத்துக்கு 25 ஏகாதசி. அந்த 25 ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டு, சேர்ந்து பண்ணுறது தான் இது. அது 25 பண்ணணும், இது 12 பண்ணால் போகிறோம். ஆனால் அதோட சேர்ந்த மாதிரி தான் இது வரும். ஆனால் இது தனி துவாதசி விரதம்னு தனியாக இருக்குது. அநேகமாக நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அது. ஆனால் பகவானுக்கு பிரீதியானது. மார்கழி மாத சுக்கிரபட்ச துவாதசி அன்னைக்கு இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும். அதுக்கு பேர் கேசவ துவாதசி விரதம்னு பேர். அடுத்தது நாராயண துவாதசி விரதம், மாதவ துவாதசி விரதம், கோவிந்த துவாதசி விரதம், விஷ்ணு துவாதசி விரதம், சூதன துவாதசி விரதம், திருவிக்ரம துவாதசி விரதம், வாமன துவாதசி விரதம், ஸ்ரீதர துவாதசி விரதம், ரிஷிகேஷ துவாதசி விரதம். ஐப்பசி மாதம் பத்மநாப துவாதசி விரதம், கார்த்திகை மாதம் தாமோதர துவாதசி விரதம். இந்த தாமோதர துவாதசி விரதத்தோட பூர்த்தி அடைகிறது. அதாவது பகவானுடைய 12 நாமங்களுக்கான விரதம் இது. 12 நாமங்களை வச்சு 12 மார்கழியில் ஆரம்பித்து அது கார்த்திகையில் முடிகிறது. ஒரு வருஷத்தில் 12 விரதம் இருக்கணும். பகவான் பேரில் தான் இந்த விரதத்தை விடாமல் கடைப்பிடிச்சின்னு வந்தால். அதனால் பகவான் ரொம்ப பிரீத்தி தெரிஞ்சார். இது எப்படின்னு கேட்டால், ஏகாதசி அன்றைக்கி நிர்ஜல விரதம்னுவா. அந்த மாதிரி ஜலம் கூட சாப்பிடாமல் ஏகாதசி இருந்துடுவான். துவாதசி அன்னைக்கு காத்தால் ஏந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு
சாதுக்கள் பிராமணர்களுக்கெல்லாம் போஜனம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு இவன் வந்து போஜனம் பண்ணி முடிச்சுப்பான். இதுதான் துவாதசி விரதம்னு பேர். இப்படி தான் அவன் விரதம் வந்தான். பகவானுக்கு ரொம்ப பிரீதியானது. பகவான் சந்தோஷப்பட்டார் இந்த விரதத்தில். அப்படி ஒரு வருஷம் அவன் வந்து விரதம் இருந்தான். கார்த்திகை மாதம் கடைசி அன்னைக்கு தாமோதர விரதம் இருக்கும்போது துவாதசி அன்னைக்கு போய் யமுனையில் போய் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு அங்கே வந்து பூஜை பண்ணி நிறையா தானம் பண்ணான். அவன் தானம் பண்ணுவான் இல்லையா? எதை தானம் பண்ணான்னா பசுமாட்டை தானம் பண்ணான். பசு தானங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஒரே ஒரு பசுவை நம்ம கோவிலுக்கு தானம் பண்ணால் கூட அது நம்மளை என்ன பண்ணோன்னா நேராக நமக்கு வந்து சொர்க்கலோகத்துக்கு அமுச்சிடும், புண்ணியலோகத்துக்கு அமுச்சிடும். புண்ணியலோகத்தில் போய் சேரும்படியாக பண்ணும். ஏன்னா அந்த கோவிலுக்கு கொடுக்குற பசு மூலியமாக பால், தயிர், நெய், விரட்டி எல்லாமே கோவிலுக்கு கிடைக்கிறது. பகவானுக்காக போயிடுறது அது. அதனால் அந்த பசு தானங்கிறது ரொம்ப விசேஷமானது. இப்போ கூட ஜெயினர்கள் கூட சில பேர் வந்து கோவிலுக்கு தான் பசுமாடு கொடுப்பான். கோவிலுக்கு பசுமாடு தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இவனா ஆயிரக்கணக்கான பசுக்களை தானம் பண்ணோம் இதில் யமுனை நதி கரையில். அத்தனையும் பண்ணி முடிச்சுட்டு அரண்மனைக்கு வரான். அரண்மனைக்கு வந்து சாதுக்கள் பிராமணர்லாம் காத்துட்டுருக்கா. விரதத்தை முடிக்கணும். அதனால் அவளுக்கு அன்னதானம் பண்ணி வச்சுட்டு அவள் சாப்பிட்டு அப்புறம் இவன் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும். அதுக்கு அவன் தயாரானப்போ திடீர்னு தூர்வாச மகரிஷி வந்துட்டார். தூர்வாசர் வந்தோடனே அவனுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். அவர் நமஸ்காரம் பண்ணி வரவேற்று அவரை உட்கார வச்சு அவர்கிட்ட சொல்கிறான், ரொம்ப நல்ல நேரத்தில் வந்திருக்கேன் நீங்கள். நான் வந்து துவாதச விரதம் இருக்கேன். இன்றைக்கி தான் விரதம் முடிஞ்சுது, கடைசி விரதம் இது. அதனால் கார்த்திகை தாமோதர விரதம் நீங்கள் வந்து ஆகாரம் பண்ணி இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். தூர்வாசர் வந்து மகா கோபிஷ்டர், எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணார், யோஜனை பண்ணார் இவனை சோதனை பண்ணணும். அவர் எல்லாருமே சோதனை பண்ணுவார். ஆனால் அவர் சோதனை பண்ணால் அவள் வந்து நற்கதி தான் அடிவாள். நாரதர் கலகம் நன்மையை முடியுங்கிற மாதிரி தூர்வாசர் வந்து கோபிஷ்டராக இருந்தாலும் சோதனை பண்ணால் நன்மையில் தான் முடியும். அவர் யோஜனை பண்ணிட்டு என்ன பண்ணார், சரி நான் போய் யமுனையில் போய் ஸ்நானம் பண்ணி நித்திய கர்மானுஷ்டங்களை முடிச்சுட்டு நான் வரேன், அப்புறம் இந்த விரதத்தை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சரி அமுச்சு வச்சிடறேன். அவர் போகிறார். போய் யமுனையில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு கர்மானுஷ்டம் பண்ணிட்டே இருக்கார். இந்த நேரம் போயிட்டே இருக்குது. உடனே இவன் அம்பரீஷ் என்ன பண்ணுறான், இங்கே ஒரே பதற்றம் அடைஞ்சிடுறான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த திதி மாறிடும், துவாதசினே திதி மாறிடும், திரோதசி வந்துடும். அதனால் என்ன பண்ணுறது, விரதம் முடிச்சாகணும். ஒரு வருஷம் இருந்துட்டான். இன்றைக்கி இதை முடியலைன்னா அவனுக்கு வந்து பாபம் தானே, இது முடியாமல் போயிடுமே. அதனால் சாதுக்களையும் பிராமணர்களையும் கூப்பிட்டு கேட்குறான், அவர் வரத்துக்கோ ரொம்ப நேரமாகுது, நம்மளும் விரதத்தை முடிச்சாகணும், இந்த திதியை முடிஞ்சிடும் போல இருக்க துவாதசி, அதனால் நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும், எதான ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ சாதுக்கள்லாம் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வந்து ஜலத்தை சாப்பிட்டா விரதத்தை முடிச்சுடலாம், ஒரு தீர்த்தம் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்ருங்கோ, அது ஆகாரம் பண்ண மாதிரியாகும், போஜனம் பண்ணாத மாதிரியாகும், விரதம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறான். அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறான், சாலை கிராமத்துலேருந்து ஒரு ஜலத்தை எடுத்து ஒரு தண்ணி சாப்பிட்டுறான். அதை சாப்பிட்டதுனால விரதம் முடிஞ்சு போயிடுறது, விரதம் முடிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் சாப்பிட்டா மாதிரி சாப்பிடாத மாதிரி அவர் சொல்லிருக்கா. அவர் என்ன பண்ணார், இவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஞான திருஷ்டியில் பார்க்குறார் தூர்வாசர் யமுனக்கரையிலேருந்து. இவன் வந்து தீர்த்தம் சாப்பிட்டது தெரிஞ்சு போச்சு, அவருக்கு விரதம் முடிச்சுட்டான்னு தெரிஞ்சு போச்சு. மகா கோபம் வந்துடுது, ஆக்ரோஷமாக வராருங்கிறது. அபச்சாரம், என்ன காரியம் பண்ணிட்ட நீ, என்னை வந்து ஆகாரம் பண்ண வர சொல்லி அமுச்சிட்டு இந்த மாதிரி விரதத்தை முடிக்கிறியே, இது பண்ணாமல் இந்த மாதிரி, இது தப்பில்லையா, ஒன்று என்ன பண்ணுறேன் பாருன்னுட்டு அவர் ரொம்ப கோபக்காராச்சே. தன் ஜடை எடுக்கிறார். ஜடை எடுத்து ஆக்ரோஷமாக அதை எரிகிறார். எரிஞ்ச உடனே அதுலேருந்து ஒரு துர்தேவதை வருது பயங்கரமாக. இந்த துர்தேவதை வந்து அம்பரீஷனை வந்து பாயிறது அவன் இதுன்றதுக்கு, அவன் மேலே பாயறதுக்கு வந்த உடனே அம்பரீஷனை பொறுத்தவரை அவன் எப்போவுமே பகவத் ஸ்மரணை தான், வாயில் எப்பவும் அவன் கிருஷ்ணான்ருப்பான், மனசில் பகவான் நினச்சிருப்பான். ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், கையை கூப்பிட்டு அப்படியே அவரை பார்த்துட்டே நிற்கிறான். இந்த துர்தேவதை வந்து அவன் மேலே பாயறதுக்குள்ளே அங்கேருந்து அவன் பூஜையில் இருக்கிற சக்கரம் ரொம்ப வேகமாக வந்துடுது. ஆக்ரோஷமாக நெருப்போடு வருது, நெருப்பை கக்கிண்டு வருது, வந்து அப்படியே அந்த பொசிக்கு வருது, பஸ்வம் ஆக்கிடுது. அந்த துர்தேவதையை பஸ்வம் ஆக்கிட்டு அது என்ன பண்ணுறது, தூர்வாசரை வரச்ச ஆரம்பிக்கிறது. தூர்வாசர் பார்த்தார், அவருக்கே பயம் வந்துடுது. நேராக ஓடுறார். அவர் ஓடி போய் இந்திரலோகத்துக்கு போகிறார். தொடர்ந்து போகிறது, விடாமல் ஒட்டின்னு போகுது. இந்திரலோகத்துக்கு பூலோகத்துக்கு போகிறார், அங்கேயும் தொட்டின்னு வருது. பாதாளோகம் போனால் அங்கேயும் தொட்டின்னு வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர். அவருடைய மகான் பயந்துன்னு போடுறார், சக்கரத்துக்கோசரம் பயந்தானே ஓடியாகணும் போகிறார். பிரம்மா கிட்டே போகிறார். பிரம்மா கிட்டே போய் பிரம்மா இந்த மாதிரி ஆகிட்டு காப்பாற்றுக்கணுன்னு பிரம்மா வந்து ஐயோ அது சுதர்சன சக்கரமாச்சே, அது பகவான் தாச்சே, நான் என்ன பண்ண முடியும்னு கை விரிக்கிறார்.
உடனே கைலாசத்துக்கு போகிறார். பரமேஸ்வரன்கிட்ட போய் முறையிடுறார், ஏன்னா இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்ட்டு. இப்போது விஷ்ணுக்கிட்டே போ, அவருடைய சக்கரம் இல்லையா, அவர்கிட்டே போ, சரண் அடைங்கிறார். உடனே வைகுண்டம் போகிறார். வைகுண்டம் போய் விஷ்ணுக்கிட்ட கேட்குறார். விஷ்ணு சிரிக்கிறார். சிரிச்சுட்டே சர்வ பரித்தியாகம் செய்து என்னையே கதின்னு இருக்கிற பக்தனை வந்து நான் கைவிட முடியாது, இதில் நான் ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் மகாமுனி தான், நீங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் அம்பரீஷனே சரண் அடைஞ்சிருங்கோ, அவங்ககிட்ட போய் கேளுங்கோ, சரியாக போயிடுங்கிற. வேறு வழியே இல்லை. அப்படிப்பட்ட மகான், பெரிய ரிஷி, சர்வ வல்லமாக படித்தவர். அவர் நேரம் வந்து அம்பரீஷன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறார். அம்பரீஷன் உடனே அந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறான், சக்கரத்தை பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே அது போய் சாந்தமாகுது. அந்த விரதமானது யாரும் இருக்கலாம், பகவானுக்கு ரொம்ப பிரீதியானது. அந்த விரதத்தை இருக்கிறவாள்னா ரொம்ப சகல க்ஷேமம் அடைவர்களோடு மட்டும் இல்லாமல் பகவான் நம்ம ஆசைப்பட்டதையும் கொடுப்பா அப்படின்னு சொல்லிருக்கு. அது ரொம்ப விசேஷமானது. இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். விஷ்ணு கையில் இருக்கக்கூடிய சக்கரம் சுதர்சன சக்கரம்னு பேர். அது எப்படி வந்ததுன்னா, பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் கடைஞ்ச போது கற்பக விருட்சம்லாம் வந்தது இல்லையா, லக்ஷ்மி சந்திரன்லாம், அதுலேருந்து வந்தது தான் அந்த சக்கரம். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய சம்பவத்தை பார்ப்போம். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபரிவா பாதாரபந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி. शंकर जय जय शंकर